மாதமும் கர்த்தர் எனக்கு ஒரு செய்தியை தந்து இங்கே பேச வைக்கிறார், உங்களையும் இங்கே கூடி வர செய்கிறார். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், கர்த்தர் நடத்துகிறது, நீங்கள் நம்புங்கள். கர்த்தர் அதிசயமானவர், அற்புதமானவர். இன்றைய தினம் நமக்கு தரப்பட்டிருக்கிற செய்தி நமக்கு ஆரோன் ஆசாரிய ஊழியத்தை குறித்து முதலில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் முதல் ஊழியம் ஆசாரிய ஊழியம் செய்த ஆரோனை பற்றி தான் இன்றைய செய்தி. அநேக ஜனங்கள் இன்றைக்கு சுய மனப்பான்மையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுய மனப்பான்மை என்று சொன்னால் நம்முடைய காரியம், சொந்த காரியம், மனைவி, பிள்ளைகள், நம்ம காரியத்தை மட்டும்தான் சிந்தித்து அந்த காரியங்களை மட்டும்தான், தனக்கு ஒரு வீடு, கார், பிள்ளைகள் படிப்பு, டாக்டராக படிக்க வைக்க வேண்டும், என்ஜினியராக படிக்க வைக்க வேண்டும், இந்த மாதிரி உணர்விலே தான் தனக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்றுதான் இன்றைய தினம் அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சுய மனப்பான்மை. அநேகம் பேர் குடும்ப மனப்பான்மை, சுய மனப்பான்மை, தங்கள் காரியங்களை மட்டும் பார்க்கிறார்கள். எவ்வளவுதான் காசு அதிகமாக இருந்தாலும் பிறருக்கு எந்த நன்மையும் செய்கிறதும் இல்லை, பிறரை கடவுளிடத்தில் கொண்டு சேர்க்கிறதும் கிடையாது, கடவுளுடைய நற்செய்திகளை அறிவிக்கிறதும் கிடையாது. ஆனால் அநேகம் பேர் தன்னுடைய முகம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி அழகாக வடிவமைக்க வேண்டும், எப்படி கேர் ஸ்டைல் வைக்க வேண்டும், எப்படி உடை உடுத்த வேண்டும், எப்படிப்பட்ட கார் வாங்க வேண்டும், எப்படிப்பட்ட வீடு வாங்க வேண்டும், இப்படி உள்ள உணர்விலே தான் அநேக ஆட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சுய மனப்பான்மை. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எந்த மனப்பான்மை அவர்களிடத்தில் இருக்காது. ஆனால் பிறர் நம்மளிடத்தில் அயல்வாசிகள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்கள், எங்கள் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுங்கள், எங்கள் குடும்பத்தில் எங்கள் தாய் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்படி உங்களிடத்தில் யார் ஜெபம் பண்ண கேட்கிறார்களோ, நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்களோ, அவர்கள் ஆசாரிய மனப்பான்மை உடையவர்கள். பிறருக்காக ஜெபம் பண்ணுகிறவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள், அவர்கள் ஆசாரிய மனப்பான்மை உடையவர்கள். இங்கே நாம் கர்த்தர் எகிப்து தேசத்தில் இந்த ஜனங்கள் எல்லாம் அடிமைப்பட்டு, எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்பட்டு கொண்டிருக்கும் போது முதலில் மோசேயை பார்க்கிறார். முதலில் ஆரோனை பார்த்து மோசேயையும் பார்க்கிறார். அங்கே ஆரோனை ஊழியத்திற்காக முதல் அழைத்தெடுக்கிறார். மோசேயும் ஆரோனும் ஒரே குடும்பத்தில் ஒரே தாய்க்கு பிறந்தவர்கள், லேவி கோத்திரத்தில் பிறந்தவர்கள். லேவி கோத்திரத்தில் ஆரோன் பிறந்து ஒரு வருடம் தாண்டினதும் அங்கே பார்வோன், எகிப்தின் ராஜா, ஒரு கட்டளை கொண்டு வருகிறார். கட்டளை என்னவென்றால், இங்கே பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் நைல் நதியில் போட வேண்டும் என்று. இது ஆரோன் ஒரு வயது ஆகும்போது, மூத்த பிள்ளை ஆரோன், இரண்டாவது பிள்ளை மோசே. ஆரோனுக்கு 3 வயதுக்கு அப்புறம்தான் மோசே பிறக்கிறார். மோசே பிறந்ததும் கொஞ்ச நாள் ஒளித்து வைத்து அந்த பிள்ளையை பராமரித்து ஒரு நாணல் பெட்டியிலே ஆற்றிலே விடுவார்கள். அந்த பிள்ளையை பார்வோனுடைய ராஜகுமாரத்தை எடுப்பாள். அந்த பிள்ளை பிற்காலத்தில் அந்த பிள்ளை உடனடியாக மோசேயினுடைய சொந்த தாயினுடைய வீட்டில் தான் வளரும். ஆரோன் 3 வயதுக்கு மூத்தவன். மோசே வளர்கிறது அதே வீட்டில், ஒரே வீட்டில் 2 பிள்ளையும் வளர்கிறது. ஆரோன் அங்கே நகைகளை உருக்கி விக்கிரகங்கள் செய்கிறவன். ஆரோன் பொன்னை உருக்கி, வெள்ளியை உருக்கி, இரும்பை உருக்கி, இதை உருக்கி எகிப்தியருக்கு விக்கிரகங்களை செய்து கொடுக்கிற தொழில்தான் ஆரோன் செய்திருக்கிறார். நாம் யாத்திராகமம் 32:4 வசனத்தை படிக்கும்போது கருப்பிடித்த கருவியால் பசுக்கண்டை செய்து கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். வேதத்தில் படிக்கும்போது கருவியை பிடித்து அந்த சூடான அந்த பழைய காலங்களில் நல்ல சூடான உலை போட்டு அதிலே தான் இந்த பொன்னுகளை, பொன்னு, வெள்ளி, இந்த பித்தளை, இந்த இரும்பு, இந்த மாதிரி உலோக பொருள்களை உருக்குவார்கள். அது கடினமான வெப்பமாயிருக்கும். அந்த மாதிரி தொழில்தான் அங்கே ஆரோன் செய்து கொண்டிருக்கிறார். ஆரோன் அடிமையாக வாழ்கிறார். ஆரோனுக்கு அடிமையான சாதாரண உணவு தான் கிடைக்கும். இங்கே மோசேக்கு ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் அரண்மனையிலிருந்து உணவு வரும். அரண்மனையிலுள்ள நல்ல நல்ல பதார்த்தங்கள் வரும், நல்ல ஆடை துணிமணிகள் வரும். நல்ல துணிமணிகளை மோசே பொருத்துவார்.
ஆரோன் அடிமை வாழ்க்கை வாழ்வார். அங்கே வீட்டில் உள்ள ஆகாரத்தை உணவுகளை சாப்பிடுவார். மோசே ராஜா குடும்பத்தில் உள்ள உணவை சாப்பிட்டு ஆடைகளை அணிந்து அதுக்கு அந்த பிள்ளை பால் குடி தாண்டின பிறகு அங்கே அரச குடும்பத்தில் பார்வோன் அரச குடும்பத்தில் போய் மோசே ஒரு அரசனுக்குள்ள எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்வார். அப்போதுதான் மோசேயை கர்த்தர் ஓரேப் மலையிலே காண்பார். மோசேயோடு பேசுவார். என் ஜனங்கள் எல்லாம் அடிமைத்தனத்தில் கூக்குரல் இடுகிறார்கள், அவர்களுடைய சொந்த தேசத்துக்கு கானான் தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும், நீ இவர்களை தலைமை தாங்கி நடத்த வேண்டும் இந்த ஜனங்களை. அப்போது மோசே என்னால் பேச முடியாது என்று, அதற்காக தான் உன் சகோதரன் ஆரோன் வந்து கொண்டிருக்கிறார் என்று மோசேயோடு கர்த்தர் பேசுகிறார். அப்போது முதல்ல கர்த்தர் யாரை பார்த்திருக்கிறார்? மோசே அல்ல, ஆரோனை தான் பார்த்திருக்கிறார். இந்த ஊழியத்தை, அவருடைய ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்கு முதலில் அழைக்கப்பட்டவர் இந்த ஆரோன் தான். அப்போது ஆரோன் வந்து மோசே என்ன பேசுகிறாரோ அந்த வார்த்தையை அங்கே பார்வோனிடத்திலும் இஸ்ரவேல் ஜன மக்களிடத்திலும் மோசே பேச மாட்டார், ஆரோன் தான் பேசுவார். எல்லோரிடத்திலும் மோசே வந்து பேசுவார், அதை ஆரோனிடம் பேசுவார். ஆரோன் அவர்கள் மத்தியில் பேசுவார். அந்த ஜனங்கள் மத்தியிலும் பார்வோனிடத்தில் மத்தியிலும் பேசுகிறது ஆரோன். ஆரோனை ஒரு உதவி ஊழியக்காரனாக மோசே பயன்படுத்துகிறார். ஆரோன் மோசேக்கு மூத்தவன். அப்போது ஆரோன் கர்த்தரிடத்தில் கேட்கவில்லை, நான் அவனை விட முன்னாக பிறந்தவன், எனக்கு அவனுக்கு உதவியாக வேலை செய்ய முடியாது என்று ஒன்றும் ஆரோன் முறுமுறுக்கவில்லை. மோசே என்னால் முடியாது, நான் பார்வோனத்துக்கு இடத்துக்கு போக மாட்டேன், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த மாட்டேன், என்னால் முடியாது என்று மோசே பேசுகிறார். ஆரோன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து சம்மதித்து இவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து இங்கே சீனாய் மலையிலே வந்ததுக்கு அப்புறம் இவர்கள் மோசேயோடு கர்த்தர் பேசுகிறார், எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரம் கட்ட வேண்டும், நீ உன்னுடைய இஷ்டத்துக்கு கட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை, உன்னுடைய விருப்பத்துக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டித்தா என்று மோசேயோடு கர்த்தர் பேசவில்லை. மோசேயோடு கர்த்தர் பேசுகிறார், இன்ன அளவு, இன்ன மரம், இன்னும் தரமாய்ந்த நூல்கள், இன்ன கலர் நூல்கள், பொன் எந்த இடத்தில் பொன்னால் கவர் பண்ண வேண்டும், எந்த மரத்தை எந்த இடத்தில் அமைக்க வேண்டும், எந்த வெண்கலத்தை எந்த இடத்தில் செய்ய வேண்டும், இப்படி வெள்ளியை எந்த இடத்தில் செய்ய வேண்டும் என்று எல்லாம் மோசேக்கு கர்த்தர் மாடலை காட்டி கொடுத்து எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். எல்லாம் சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் எல்லாம் மோசேயோடு கர்த்தர் பேசுகிறார். அதன்படி மோசே லேவி கோத்திரத்தாரை கொண்டு அங்கே ஆசரிப்பு கூடாரம் கட்டுகிறார். இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டினால் ஒரு இடத்திலிருந்து எடுத்து அவர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். கொஞ்ச நாள் ஒரு இடத்திலே பிரயாணம் பாளையம் இறங்கி அங்கே வாழ்வார்கள். பிற்பாடு மேக ஸ்தம்பம் வந்து அவர்களை எழுப்பும் போது கர்த்தர் வந்தார், கிளம்புவோம் என்று சொன்னதும் எல்லாரும் அதை பாட்ஸாக பொழித்து லேவி கோத்திரத்தார் அதை சுமந்து கொண்டு போக வேண்டும். அதற்கு ஏற்றபடிதான் இது மோசே இடத்தில் கர்த்தர் எல்லாம் கற்றுக் கொடுத்து ஊரின் மகன் பெசியலே அவனை சிறப்பாக வடிவமைக்க வச்சு மோசேக்கு சொல்லிக் கொடுத்து லேவி கோத்திரத்தார் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிறார்கள். ஆசரிப்பு கூடாரம் என்று சொன்னால் வடக்கு பக்கம் 100 முழம் நீளமும், தெற்கு பக்கம் 100 முழம் நீளமும், கிழக்கு பக்கம் 50 முழம் நீளமும், மேற்கு பக்கம் 50 முழம் நீளமுமாக ஆசரிப்பு கூடாரத்தை வடிவமைப்பார்கள். அது திரையினால் கட்டுவார்கள். அது கவர் பண்ணாமல் திரையினால் 4 சைடும், கிழக்கு பக்கம் 50 முழம் நீளம், மேற்கு பக்கம் 50 முழம் நீளம், வடக்கு பக்கம் 100 முழம் நீளம், தெற்கு பக்கம் 100 முழம் நீளம், கிழக்கு பார்த்து அதை வடிவமைக்கிறார்கள். எல்லாம் கர்த்தர் சொன்னதின் பேரில். இவர்களுக்கு பிரண்டிலே ஒரு வெளிப்புறம், அந்த இடத்திலே ஒரு பலிபீடம், எப்போதும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பலிபீடம் அமைக்கப்படும் வெண்கலத்தினால். அந்த பலிபீடத்திலே சீனாய் மலையிலிருந்து கர்த்தர் சீனாய் மலையில் இறங்கி வரும்போது
அங்கே தானாகவே உண்டான அக்கினியிலிருந்து அக்கினியை எடுத்து பலிபீடத்திலே எரிய வைப்பார்கள். அந்த பலிபீடம் எப்போதும் அணையாது எரிந்து கொண்டே இருக்கும். அதற்கு அடுத்து வெண்கல தொட்டியை செய்வார்கள், அதில் தண்ணீர் நிரப்பி வைப்பார்கள். இந்த லேவி கோத்திரத்தார் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகும்போது கை கால்களை கழுவி விட்டு செல்ல வேண்டும். கைகள் கால்களை கழுவாதவன் அங்கே செத்து போவான். அதற்குள்ளாக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுகிறார்கள். கிழக்கு பார்த்து பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணி முதலில் ஒரு அறையை உண்டு பண்ணுவார்கள். அது 4 சைடும் திரையால் கவர் பண்ணி மேலேயும் அதை துணியால் திரையால் கவர் பண்ணுவார்கள். அங்கே உள்ளே போய் நின்னால் வெளியே என்ன நடக்குது என்று தெரியாது, வெளியே உள்ளவர்களுக்கு உள்ளே என்ன நடக்குது என்று தெரியாது. அதற்குள்ளே ஒரு பாதுமை கிளை மாதிரி, பாதுமை பூ மாதிரி, ஒரு சைடு 3 விளக்கு, ஒரு சைடு 3 விளக்கு, ஒரு சைடு ஒரு நடு சென்டரில் ஒரு விளக்கு, அப்படி பாதுமை பூ அடையாளத்தில் ஒரு பசும் பொன்னால் செய்த ஒரு குத்து விளக்கு அங்கே செய்து வைப்பார்கள். அதற்கு வடக்கு பக்கத்தில் ஒரு மேஜையை செய்து 2 சைடும் சமூக தப்பங்களை 2 பாத்திரத்தில் வைப்பார்கள். அதற்கு மேற்கு பக்கம் பார்த்து நடு சென்டரில் ஒரு பீடத்தை அங்கே வைப்பார்கள். அந்த பீடத்திலிருந்து எப்போதும் நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். இதை லேவி கோத்திரத்தில் உள்ளவர்கள் நறுமண பொருட்களை கொண்டு கொடுக்க வேண்டும், அதில் போட்டுக்கிட்டே இருப்பதற்கு. இந்த விளக்கானது சாயங்காலம் முதல் விடியற்காலம் வரை எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு ஒலிவ எண்ணெயை இவர்கள் லேவி கோத்திரத்தால் இடித்து பொழிந்து கொடுக்க வேண்டும். அதற்கு பிற்பகுதியில் மகா பரிசுத்த ஸ்தலம், அங்கேதான் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றிய வைக்கக்கூடிய இடம். அந்த இடத்திலே பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். அன்றைக்கு பிரதான ஆசாரியனாக தெரிந்தெடுத்தவன் ஆரோன். அது வருடத்தில் ஒரு நாள் மட்டும் உப்புரவாகும் பண்டிகை அன்றைக்கு மட்டும்தான் அங்கே ஆரோன் போவார். இந்த ஜனங்கள் எல்லாம் வெளியே நிற்பார்கள், வெளிப்பிரகாரத்திலே நிற்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் அந்த வெளிப்பிரகாரத்திலே வர முடியும், மற்ற ஜாதிகள் யாரும் அங்கே வர முடியாது. அவர்களுக்கு பலி கொடுப்பதற்கு இரத்தத்தை கொண்டு வருவார்கள். அந்த இரத்தத்தை அந்த பிரசன்ன ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், அந்த இடத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த இடத்திலே ஆரோன் போய் பலியிட்டு இவர்களுடைய பாவங்களை மன்னிக்கவும் இவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்டு இதை நிறைவேற்ற இந்த ஆரோன் பிரதான ஆசாரியன் ஒருவர் தான் அங்கே அந்த அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் போய் இவர்களுக்காக பிரேயர் பண்ண முடியும். அவர்தான் பிரதான ஆசாரியர். நம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு இது நேரே மாறினது. இயேசு கிறிஸ்து தான் இப்போது மகா பிரதான ஆசாரியர் நமக்கு. நீங்கள் யார் 4 பேருக்கு வேண்டி ஜெபம் பண்ணுகிறீர்களோ அவர்கள் ஆசாரியர்கள். அவர்களை இயேசுவோடு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இயேசு பிதாவினிடத்தில் பரிந்து கேட்டு உங்களுக்கு நன்மைகளை செய்ய பண்ணுகிறவர் இயேசு கிறிஸ்து. அவர்களுக்கு இப்போது நிறைய ஊழியக்காரர்களை வைத்து அது சபைகளை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் இது பிரதான ஆசாரியர்கள். நீங்கள் யார் யாருக்கு 4 பேருக்கு ஜெபம் பண்ணுகிறீர்களோ, உங்கள் வீட்டிலிருந்து அயல் வாசிகளுக்கு ஜெபம் பண்ணுகிறீர்களோ, குடும்பத்தினருக்கு ஜெபம் பண்ணுகிறீர்களோ, உங்களுக்கு மட்டும் ஜெபம் பண்ணுனா சுயமனப்பான்மை. அதை கர்த்தர் கேட்க மாட்டார். பிறருக்கு வேண்டி, குடும்பத்தினருக்கு வேண்டி, அயல் வாசிகளுக்கு வேண்டி யார் யார் ஜெபம் பண்ணுகிறீர்களோ அவர்கள் எல்லாம் ஆசாரியர்கள். யாத்திராகமம் 28வது அதிகாரம் 1வது வசனம். உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீயும் ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமர் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக. ஆரோனோட பேசல, கர்த்தர் எல்லாம் எப்பவும் மோசையோட தான் பேசுவார். மோசை தான் ஆரோனோடு பேசுகிறது. ஆரோனுக்கு பிறகு இந்த ஊழியம் செய்ய வருகிறவர் எலெயாசார். லேவியராகமம் 10வது அதிகாரம் 1 முதல் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கிறேன். லேவியராகமம் 10வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாவும் அபியூவும் தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்ததியில் கொண்டு வந்தார்கள். அங்கே ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் ஆரோன். அவனுடைய சொந்த பிள்ளைகள் அபியூவும் நாதாபும் 2 பேரும் தன் தூபகலத்தை எடுத்து அந்நிய அக்கினியை அங்கே கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அந்நிய அக்கினியை அங்கே கொண்டு வரக்கூடாது. சீனாய் மலையிலிருந்து தானாக
பற்றி எறிந்த அந்த அக்னியை தான் அங்கே பலிபீடத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது. இங்கே தேவைக்கு எல்லாம் தூபகலசத்தில் போடுவதற்கு அதிலிருந்து அக்னியை எடுத்துக்கொள்ளணும் என்று தேவன் இங்கே நமக்கு சொல்லி இருக்கிறார். யாத்திராகமம் 39வது அதிகாரம். அதன் மேல் அந்நிய தூபத்தை ஆகிலும் தகன பலியை ஆகிலும் போஜன பலியை ஆகிலும் படைக்க வேண்டாம். அதன் மேல் பான பலியை ஊற்றவும் வேண்டாம். கர்த்தரங்க முன்னமே சொல்லிக் கொடுக்கிறார். அதன் மேல் இவர்கள் அந்நிய தூபத்தை கொண்டு வருவார்கள். இவர்கள் யாரெல்லாம்? ஆரோனுடைய மகன் அபியூவும் நாதாபும். அப்பொழுது கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் செத்தார்கள். அந்த இடத்திலே கர்த்தர் அவர்களை அடிக்கிறார். அந்த இடத்திலே ஆரோனுடைய பிரதான ஆசாரியன் ஆரோனுடைய 2 பிள்ளைகளும் அங்கே செத்து மடிகிறார்கள். அங்கே ஆரோன் ஒன்றும் பேசாமல் இருக்கிறாய். 2 பிள்ளைகளும் செத்து போறாங்க. அந்த பலிபீடம் அந்த சன்னிதானத்தில் வைத்து 2 பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். அவனுடைய சொந்த பிள்ளைகள். அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரிடத்தில் முறுமுறுக்கவில்லை. ஏன் கர்த்தாவே, நீங்கள் சொன்னது போல எல்லாம் நான் கேட்டேனே. நீங்கள் மோசேக்கு உதவி ஊழியம் செய்ய என்னை அழைத்தீர்கள். நான் மோசேயை விட மூத்தவன். நான் மோசேக்கு இளையவனாக அவனுக்கு கீழே இருந்து ஊழியங்கள் செய்கிறேன். நீங்கள் சொன்னது போல எல்லாம் நான் கேட்டேனே. ஆசாரிய ஊழியம் நீங்கள் சொன்னீர்கள், நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏன் என் பிள்ளைகளை அடித்தீர்கள் என்று ஒரு வார்த்தை மோசேயோடு கர்த்தரோடு ஆரோன் ஒன்றும் பேசாமல் ஆரோன் அமைதியாக நிற்கிறான். இதை எல்லோரும் இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரத்தார் 30 லட்சம் பேர் உண்டு. எல்லாம் ஆண்கள் மட்டும் 6 லட்சத்துக்கு மேல் 20 வயசுக்கு மேலே. அப்போ பெண்கள் எல்லாம் சேர்க்கும்போது 20 லட்சம் 30 லட்சம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இன்றைக்கு நமக்கு 1 லட்சம் ஒரு ஜனங்கள் கூடுகிற இடத்தில் அவர்களை கண்ட்ரோல் பண்ண போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, டிராபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அரசு இயந்திரம், எல்லா தளவாட சாதனங்கள் எல்லாம் இருக்கிறது. என்னாலும் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. அன்றைக்கு இந்த 20 லட்சம் குறைந்தது 20 லட்சம் பேர்களை இவர்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணி வழி நடத்தி இருப்பார்கள்? மோசே பாருங்கள், எண்ணி பாருங்கள். ஒரு இடத்துல இருந்து கிளம்புங்கன்னு அப்படியே கிளம்பி வந்துகிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது பாலம் இறங்குங்கன்னு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இவர்கள் அந்த காலகட்டத்தில் எந்த டெக்னாலஜியும் இல்லாத காலகட்டத்தில் இவர்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்போது இந்த 12 கோத்திரத்தாரும் 4 சைடாக இருப்பார்கள். நடுவில் இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். இவர்கள் எல்லாரும் வந்து எதிர்த்து ஆரோனுக்கோடு மோசையோடு எதிர்ப்பார்கள். ஆரோனுக்கு கொஞ்சம் நஞ்சம் நல்ல ஒரு மரியாதை இருந்தது இந்த மக்கள் மத்தியில். இந்த 2 பிள்ளைகளும் இறந்தவுடனே இந்த மரியாதை எல்லாம் தீர்ந்து போனது. அப்போது கோராகு, இவனுடைய சொந்த கோத்திரத்தில், லேவி கோத்திரத்தில் உள்ள கோராகு ஜனங்களை எல்லாம் கூட்டி சேர்த்து இவனோடு வந்து எதிர்ப்பார்கள். மோசைக்கும் ஆரோனுக்கு தான் குல்லா போட்டு அங்கி போட்டு அங்கே பரிசுத்த ஸ்தலத்திலே அங்கே போய் தொழுது கொள்ள முடியுமா? எங்களுக்கு யாருக்கு அங்கே உள்ளே போக முடியாதா? நாங்களும் பரிசுத்தவான்கள் தான். ஆரோனும் மோசை மட்டும் பரிசுத்தவான் கிடையாது. நாங்கள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் எல்லாருமே பரிசுத்தவான்கள் என்று சொல்லி எல்லோருமே அங்கே முறுமுறுக்கிறார்கள். அங்கே எல்லாரும் பயங்கர பிரச்சனையை உண்டு பண்ணுகிறார்கள். எல்லாம் கோத்திரம் தலைவர்களாக எல்லாம் மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிராக கிளம்புகிறார்கள். என்னாகமம் 16வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இச்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூமம் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனை ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரர் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலவனமர்களாகிய 250 பேர்களோடும் கூட மோசைக்கு முன்பாக எழும்பி மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள்? கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை தெரிந்தெடுக்கும் போது இப்படி முறுமுறுப்பார்கள், பரிகாசம் பண்ணுவார்கள், எதிர்த்து பேசுவார்கள். அது கர்த்தர் தெரிந்தெடுக்கிற பாத்திரம்தான் இந்த ஆரோனுக்கு விரோதமாக எல்லாரும் எரிச்சலாக வந்து நிற்கிறார்கள். அடுத்து இவர்கள் எல்லாம் எரிச்சலாக வந்து இவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி 250 பேர் தூப கலசங்களும் கொண்டு வருகிறார்கள். நாங்களும் இங்கே கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக நாங்களும் பலி போடுவோம், எங்களாலும் முடியும் என்று சொல்லி வருகிறார்கள்.
எதிர்த்து வருகிறார்கள். அப்போ கோராகு கூட்டத்தாரை பூமி பிளக்கிறது. பூமி பிளந்து கோராகு குடும்பத்தார் அவனுடைய சகலதும் எல்லாம் பூமிக்குள்ளே போகிறது. இந்த தூபகலசம் கொண்டு வந்தவர்கள் மேல் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து வாதை எழும்பி அக்கினி எழும்பி இவர்களை எல்லாம் கொன்று போடுகிறது. இவர்களை எல்லாம் கொன்று போட்டு அதற்கு அப்படியே 14,000க்கு மேல் அதிகமானவர்கள் செத்து போகிறார்கள். அப்போது ஆரோன் தூபகலசத்தை எடுத்துக்கொண்டு அங்கே போய் நிற்கிறான். இந்த செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மத்தியிலே அங்கே ஆரோன் நிற்கிறான். என்னாகமம் 16வது அதிகாரம் 48வது வசனம். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. கோராகின் காரியத்து நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது ஆரோன் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு மோசேயினிடத்தில் திரும்பி வந்தான். சொந்த பிள்ளைகள் நாதாபும் அபியவும் இறந்து போறார்கள் அந்த சன்னிதானத்திலே. அப்போது ஆரோன் போகவில்லை. தன்னுடைய இனம், தன்னை எதிர்த்து வந்த இனங்கள் செத்து போகிறதை கண்டு செத்தவர்களுக்கும் மீதியாயிருந்தவர்களுக்கு நடுவே தூபகலசத்தையும் ஏந்தி கொண்டு இந்த ஆரோன் நிற்கிறார். நாம் அதே போல நம்மளும் ஆசாரியர்களாகிய மனப்பான்மை உள்ள மனிதர்கள் நம்ம விரோதிப்பார்கள். அநேகம் பேர் சில சின்ன சின்ன காரியங்களுக்கு வேண்டி சின்ன சின்ன வார்த்தைகள் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் அதை மனதிலே வைத்து நம்மளை விரோதித்து நமக்கு எதிராக கிளம்புவார்கள். ஆனால் அவர்களை நீங்கள் விரோதிக்க கூடாது. அவர்களுக்கு வேண்டி நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். அவர்கள் நன்றாக வாழ வேண்டும். அவர்கள் பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும். அவர்கள் குடும்பத்தினர் நன்றாக வாழ வேண்டும் என்று இந்த ஆசாரிய மனப்பான்மை உடைய ஆரோன் இந்த செத்தவர்களுக்கும் இனி சாகாமல் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு மத்தியில் போய் தூபகலசத்தை கொண்டு நின்றது போல நாமும் நமக்கு எதிராக எழும்புவார்கள், பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார்கள், நாம் அழிந்து போகணும் என்று நம்மிடம் சண்டை சச்சரவுக்கு வருவார்கள். அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு உதவி செய்து நாம் தேவனிடத்தில் அவர்களுக்காக மன்றாடி ஜெபித்து அவர்களுக்கு நன்மைக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடாது. அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று நாம் ஜெபித்தால் நமக்கு நன்மை நடக்காது. அவர்கள் நன்றாக வாழ வேண்டும். அவர்கள் பிறரை நேசிக்க வேண்டும். அந்த மாதிரி அவர்கள் குடும்பங்கள் தழைக்க வேண்டும். அந்த மாதிரி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது உங்களை கர்த்தர் பார்ப்பார், உங்கள் உள்ளங்களை பார்ப்பார், உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இதை காண்கிறார் கர்த்தர். ஆரோன் சொந்த பிள்ளைகளுக்கு வேண்டி ஒன்றுமே முறுமுறுக்கவில்லையே, ஜெபிக்கவில்லையே. ஆனால் அவனை எதிர்த்து வந்த கூட்டத்தாருக்காக தூவகலசத்தையும் போய் செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்கள் மத்தியில் போய் என்னை கொன்றுவிட்டு இனி உயிரோடு இருக்கிறவர்களை கொல்லுங்க கர்த்தாவே என்று கெஞ்சுகிறானே, இந்த உள்ளத்தை அங்கே கர்த்தர் காண்கிறார். என்னாகமம் 17வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை வாசியுங்கள். என்னாகமம் 17வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுக்களிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக. லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடே சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கும் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்திலே கொடுத்தார்கள்.
ஆரோனின் கோலும் அவருடைய கோல்களுடனே இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த கோல்களையெல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். கர்த்தருடைய ஆசாரியனாக, பிரதான ஆசாரியனாக எல்லோரும் ஆரோனுக்கு எதிராக முறுமுறுத்ததினால் கர்த்தர் அங்கே ஒரு வேலையை செய்கிறார். உங்கள் கோத்திரத்தில், இஸ்ரவேல் கோத்திரத்தில் 12 கோத்திரத்தினுடைய கோல்களை கொண்டு வாருங்கள். கோல்கள் என்றால் அன்றைய காலத்தில் ஒவ்வொரு கோத்திரத்தின் தலைவர்களுக்கு ஒரு கோல் வைத்திருப்பார்கள். அது சமூகத்தின் அவர்களுக்கு அந்தஸ்துக்காக வைத்திருப்பார்கள். அப்படி ஒரு கோல். அந்த கோல் என்ன மரம் என்று தெரியாது. அதை வெட்டி அதை செதுக்கி அதிலே ஒரு ஈரப்பதம் ஒன்று இருக்காது. அது ஒரு காய்ந்த ஒரு கோல். அந்த கோலை வைத்திருப்பார்கள். அப்படி 12 கோத்திரத்தில் உள்ளவர்களுடைய 12 கோலையும் கொண்டு வருவார்கள். லேவி கோத்திரத்தில் உள்ள கோல் அதிலே ஆரோன் என்று எழுத வேண்டும். மற்ற கோத்திரங்களுடைய கோல் எல்லாம் அந்தந்த கோத்திரம், யூதா கோத்திரம், ரூபன் கோத்திரம், செபுலேன் கோத்திரம், சிமியோன் கோத்திரம், இப்படி ஒவ்வொரு கோத்திரத்தின் பெயரை எழுத வேண்டும். இந்த லேவி கோத்திரத்தின் கோல் மட்டும் ஆரோனின் பெயரை எழுத வேண்டும். இதையெல்லாம் வாங்கி சாயங்காலம் மோசே அந்த உடன்படிக்கை பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு வைக்க கர்த்தர் சொல்லுவார். கொண்டு வைப்பார்கள். மறுநாள் காலையிலே அந்த கோல்களை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஆரோனின் கோல் மட்டும் துளிர்த்து பூத்து காய்த்திருந்தது. மற்ற கோல்கள் ஒன்றுமே எல்லாம் அப்படியே தான் இருந்தது. யாருடைய கோல் துளிர்த்ததோ, யாருடைய கோல் பூத்ததோ, யாருடைய கோல் காய்த்ததோ அது ஆரோனுடைய கோல். இந்த கோல் ஒரு உணங்கன ஒரு காய்ந்த மரம். என்ன மரம் என்றே தெரியாது. 17வது அதிகாரத்தில் 8வது வசனம், மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஒரு உணங்கின ஒரு காய்ந்த கோல்ல கர்த்தர் எவ்வளவு அதிசயம் பண்ணுகிறார் பார்த்தீங்களா? நீங்களும் வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை, எங்கள் வாழ்க்கையில இனி ஒன்றுமே கிடையாது, எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை திருமணம் இனி நடக்காது, எங்களுக்கு இந்த நோய் தீராத நோயால் இருக்கிறோம், நோய் தீராது, கடன் பிரச்சனையாக இருக்கிறோம், கடன் பிரச்சனை தீராது, நாங்கள் இனி வாழ்வதற்கு என்ன செய்வோம் என்று நீங்கள் இந்த காய்ந்த கோலை போல நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் அது தவறு. நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வர வேண்டும். இங்கே இந்த கோல் எங்கே இருந்து துளிர்த்து பூத்து காய்விட்டு பழம் வருது என்று சொன்னால், அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டியிடத்தில் அந்த கோலை கொண்டு வந்து வைக்கும்போது ஆரோன் தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறதுனால் ஆரோனுடைய கோல் துளிர்த்து பூத்து காய்த்து வாதுமை மரங்களை தருகிறது. நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழ வேண்டும். காலை வேளையில் வேதத்தை படித்து ஜெபிக்க வேண்டும். முடிந்தால் மத்தியான வேளையிலும் ஜெபிக்க வேண்டும், இரவு வேளையிலும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும். அங்கே ஆரோன் பிள்ளைகள் செத்த போது பிள்ளைகளுக்கு வேண்டி எந்த கஷ்டமும் எந்த இதுவும் காட்டாமல் வெளிக்காட்டாமல் அவன் மனதில் வைத்துக் கொண்டிருந்தது போல இந்த மற்ற பிற மக்களுக்கு வேண்டி அங்கே போய்
நடுவே நின்று செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே போய் நின்று தூபகலசத்தை காட்டி இந்த இவர்களை இனி என்னை கொண்ட பிறகு இவர்களை கொல்லுங்கள் என்று ஆரோன் நின்றது போல நாமும் அப்படி பிறருக்கு வேண்டி வாழும்போது, நாம் தேவனுக்கு பிரியமாக வாழும்போது, நாம் ஜெபம் பண்ணி நாம் தேவனுக்கு பிரியமாக வாழும்போது உங்கள் கோல் துளிர்க்கும். உங்கள் என்னென்ன வாழ்க்கையில் எண்ணங்கள் இருக்கிறது எல்லாம் தேவன் ஆசீர்வாதமாக்கி தருவார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வாதுமை மரம் என்று சொன்னால் இன்றைக்குள்ள பதாம் சாப்பிட்றாங்களே பதாம், அதுதான் வாதுமை மரம். இஸ்ரேல் தேசத்திலே ரோட்டில் அப்படி போகும்போது நான் வீடியோவில் பார்த்துருக்கிறேன். அது பூத்து முதல்ல பூதாம் பூக்கும். இலையுதிர் காலம் வரும் ஒவ்வொரு வருடமும். இந்த இலையுதிர் காலம் வரும்போது எல்லா மரங்களில் உள்ள இலைகளும் எல்லாம் இலையுதிர்ந்து போகும். இலை இல்லாமல் மரங்கள் நிற்கும். அடுத்து வசந்த காலம் வரும். வசந்த காலம் வரும்போது துளிர்க்கும், இலை உண்டாகும். முதல்ல இலை வரும். இலை சூரிய ஒளி கிடைத்து அந்த இலையிலிருந்து தான் இலை தான் சக்தி எடுத்து மரத்துக்கு அனுப்பி அதன் பிறகுதான் பூ பூத்து காய் காய்க்கும். ஆனால் இந்த வாதுமை மரத்துக்குள்ள ஒரு விசேஷம் என்னன்னா, டைரக்டாட்டை துளிர்த்து டைரக்டா பூ பூக்கும். பூ பூத்து காய் காய்த்து அது பழமாக வரும். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான மரம்தான் இந்த வாதுமை மரம். எரேமியா 1:11. எரேமியா 1:11. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். எரேமியாவை கர்த்தர் ஊழியத்திற்கு அழைக்கிற நேரம். எரேமியா தகப்பனாருடைய பெயர் இல்கியா. அவர் ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவன். இல்கியா தேவனுக்கு இந்த ஆரோன் செய்கிறது போல ஆசாரிய ஊழியம் செய்கிறவர். அந்த காலகட்ட கிறிஸ்துவுக்கு முன் 586 வருடத்துக்கு முன் இது நடக்கிற சம்பவம். அப்போது கர்த்தர் எரேமியாவோட கேட்பார், ஊழியத்துக்கு அழைத்த நேரத்தில் நீ என்னத்தை காண்கிறாய்? அப்போது நான் வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன். வாதுமை மரம் கிளை என்று சொன்னால் நமக்கு சுற்றும் வாதுமை மரத்துக்கு பக்கத்தில் எல்லா மரங்களும் பட்டு போனாலும் எல்லா மரங்களும் அழிந்து போனாலும் அந்த வாதுமை மரம் அழியாது. அதே போல எரேமியா நேபுகாத்நேச்சர் படையெடுத்து கிறிஸ்துவுக்கு முன் 586 வருஷத்திலே யூதர்களையும் பென்யமீன் இனத்தையும் எல்லா வீடுகளை அடித்து பொழித்து தரைமட்டமாக்கி இஸ்ரவேல் தேவாலயத்தையும் எல்லா பொன்னும் பொருளும் அங்கே உள்ள தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாம் கொண்டு கொள்ளையடித்து கொண்டு போகும்போது எரேமியாவோடு அந்த நேபுகாத்நேச்சர் அரசர் கேட்பார், பாபிலோனிய பேரரசர், எரேமியா எங்கள் கூட வெல்லாம், உனக்கு பணிவிடை செய்ய ஆட்களை நான் வைப்பேன், உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். இந்த எல்லா ஜனங்களும் சிறைபிடித்து போகிறார்கள், அடிமைகளாக போகிறார்கள். அங்கே நேபுகாத்நேச்சருடைய தயவு கிடைக்கிறது. உனக்கு பணிவிடைக்கு ஆள் வச்சு நீ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறதுனால் உன்னை நான் நல்லபடி பராமரிப்பேன் என்று எரேமியாவோடு சொல்கிறார் அந்த நேபுகாத்நேச்சர். ஆனால் எரேமியா போகவில்லை, எகிப்துக்கு போனான். ஆனால் வாதுமை மரம் போல நமக்கும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நாம் தேவனோடு நாம் ஒன்றிணைந்து தேவ பிரசன்னத்தில் நாம் வாழும்போது தேவன் நம்மை பத்திரமாக பாதுகாப்பார். எந்த அழிவுகள் வந்தாலும் சரி, எந்த தீமைகள் வந்தாலும் சரி, எந்த புயல் வந்தாலும் சரி, எந்த நிலநடுக்கம் வந்தாலும் சரி, நம்மை கர்த்தர் பத்திரமாக பாதுகாப்பார். 9வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். உங்களுக்கு தேவன் ஒரு அதிசயமும் அற்புதமும் செய்கிறார் என்றால் நம்ம ஊரில் உள்ள எல்லாரும் காணும்படியாக தான் செய்வார். அப்படிதான் அங்கே எல்லாரும் காணணும். ஆரோனுடைய கோல் துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்து பழமாகிறதை எல்லாரும் காண்கிறார்கள். அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தார் எல்லாரும் காண்கிறார்கள். இங்கே உங்களுக்கும் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதங்களை செய்யும் போது எல்லாம் இந்த ஊரில் உள்ள எல்லார் கண் காணதான் உங்களுக்கு ஆண்டவர் செய்து வைப்பார். 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்பே கொண்டு வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒளிய பண்ணுவாய், அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். மீண்டும் அந்த கோல் எங்கே போகுது? அந்த சன்னிதானத்திலே போகுது. ஆரோனின் கோல் துளிர்த்து காய் காய்த்து பூ பூத்து காய் காத்து பழமான பிறகு அது மீண்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பரிசுத்த ஸ்தலத்திலே அங்கே அந்த கோல் வைக்கப்படுகிறது. எபிரேயர் 9:4 வாசியுங்கள்.
எபிரேயர் 9:4. அதிலே பொன்னார் செய்த தூபகலசமும் முழுவதும் பொற்றகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. இந்த உடன்படிக்கை பெட்டியில தான் இந்த ஆரோனின் கோல் போகிறது. மோசேக்கு கர்த்தர் கொடுத்த 10 கட்டளைகள், 2 பலகையில் எழுதி கொடுத்த 10 கட்டளைகள் அங்கே உடன்படிக்கை பெட்டியிலே போகுது. மன்னாவை விடியற் காலத்தில் அங்கே விவசாயம் செய்ய முடியாத பாலைவனத்தில் கர்த்தர் கொடுத்த மன்னா அங்கே அந்த பொற்பாத்திரத்தில் வைக்கப்படுகிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருந்த 3 பொருள்களும் இவைதான். இது எபிரேயர் 9வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். நாம் இப்படி தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்த நபர்கள். தானியேலை பாருங்கள். தானியேல் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்த நபர். தானியேல் யூதா தேசத்திலே வாழ்ந்தவர். கிறிஸ்துவுக்கு முன் 586 வருஷத்திலே இவனை அடிமையாக கொண்டு போகிறார்கள் பாபிலோன் தேசத்துக்கு. 900 மைலுக்கு அப்பால் தான் இந்த எருசலேம் தேசத்திலிருந்து அங்கே 900 மைலுக்கு அப்புறம் நேபுகாத்நேச்சார் வாழ்கிற அரண்மனைக்கு கொண்டு போய் இவர்களை அடிமையாக வைக்கிறார்கள். இவர்களை படிக்க வைத்து இவர்களுக்கு அங்கே இந்த தானியேல் அங்கே வேலை பார்க்கிறார். ஆனால் தானியேல் இங்கே இருந்து அடிமையாக அங்கே போன போதும் எல்லாம் இழந்து, குடும்பத்தாரை இழந்து எல்லாம் அங்கே போனாலும் தானியேல் 3 நேரம் ஜெபிக்கிறவனாக இருந்தான். காலை வேளை, மத்தியான வேளை, இரவு வேளை, 3 வேளையும் எருசலேம் தேவாலயத்தை பார்த்துதான் அவன் ஜெபிப்பான். அங்கே அரசன் ஒரு நாள் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவுக்கு அங்கே உள்ள மந்திரவாதிகளால் யாராலையும் பதில் சொல்ல முடியவில்லை. தானியேலை கூப்பிடுகிறார். தானியேல் போகிறார். பெல்சாத்சாரே, நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்களா என்று கேட்டு என்னுடைய கனவுக்கு விளக்கத்தை சொல்லுங்கள் என்று தானியேலோடு அங்கே உள்ள நேபுகாத்நேச்சர் பாபிலோனிய பேர் தான் பெல்சாத்சார். இங்கே இவர்களுடைய இவர் இங்கே வாழ்கிற இடத்துல எபிரேய மொழி, யூதா தேசத்தில் உள்ள மொழி தானியேல். அங்கே பெல்சாத்சார் என்று கூப்பிடுவார்கள். அதான் அந்த அரசன் பெல்சாத்சார் என்று கூப்பிடுகிறார் தானியேலை. அப்போது தானியேல் போய் இந்த விளக்கத்தை கொடுப்பார், கனவுக்கு விளக்கத்தை கொடுப்பார். அப்போது அந்த விளக்கத்தை கொடுக்கும்போது தானியேல் திகைப்பார். ஏன் நீ திகைக்கிறாய் என்று அந்த அரசன் கேட்பார். ஏன் நீ திகைக்கிறாய் என்று. அப்போது தானியேல் சொல்லுவார், உங்கள் விரோதிக்கும் இது வரக்கூடாது. எப்படி ஆண்டவரே என்று சொல்லி, உங்கள் விரோதிக்கும் இது வரக்கூடாது. எவ்வளவு நல்ல மனசு தானியேலுக்கு பாருங்க. நாம இருந்தா நம்மளை சிறைபிடித்து இன்னொரு தேசத்துக்கு கொண்டு போனா அந்த அரசனுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நாம் என்ன நினைப்போம்? அவன் நன்றாக இருக்கட்டும் என்று நினைப்போம். அப்படித்தானே நினைப்போம். இந்த தானியேல் அப்படி நினைக்கவில்லை. உங்கள் விரோதிக்கும் இது வரக்கூடாது என்று சொல்கிறார். நீங்கள் மிருகாக போகிறீர்கள், 7 வருடம் மிருகமாகுவீர்கள், பிள்ளை மேய்வீர்கள், 7 வருடம் தாண்டி உங்களுக்கு சுய நினைவு, மனிதனின் இருதயம் உங்களுக்கு வரும், எப்படி வாழ வேண்டும் என்று. அப்போது நீங்கள் மறுபடியும் இந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்வீர்கள் என்று 7 வருடம் இவருக்கு என்ன நடக்கும்? இவன் மிருகமாக புல் மேய்கிறதை சொல்லிக் கொடுத்து வருத்தப்படுகிறார், சஞ்சலப்படுகிறார் தானியேல். அதனால்தான் தானியேல் அங்கே உயர்த்தப்படுகிறார். இந்த மாதிரி நல்ல குணம் இருந்ததனால் தானியேல் அங்கே உயர்த்தப்படுகிறார். தானியேல் 6வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, 1, 2, 3 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும், ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இந்த ராஜ்யம் முழுவதையும் ஆளுகை செய்ய இந்த தரியு ராஜாவுக்கு கீழே 3 பிரதானமானவர்கள் வைத்தால் இந்த நாடை சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டு போகலாம் என்று தரியு அங்கே ஆலோசனை திட்டம் திட்டுகிறார். இவர்கள் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷ தாவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுவைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அந்த தேசம் 120 தேசங்களுக்கும் அதிகாரியாக தானியேல் அங்கே நியமிக்கப்படுகிறார். ஏன்? தானியேல் விரோதிக்கும் நன்மை செய்கிறவன், விரோதிக்கும் தீமை செய்யாதவன், விரோதியும் நல்ல நன்மையாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறவன். அங்கே ஆரோன் விரோதிக்க வந்த கூட்டத்தார் செத்து மடிகிறதை கண்டு, செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மத்தியில் தூவ கலசத்தை வைத்து கொண்டு, என்னை கொண்டதுக்கு அப்புறம் இனி மீதி இருக்கிறவர்களை
சாகடியுங்கள் என்று கர்த்தரோடு கெஞ்சியது போல இங்கே தானியேலும் அந்த நேபுகாத் நேச்சரு மிருகமாக போகிறதை பார்த்து சஞ்சலப்படுகிறார், துயரப்படுகிறார், பரிதாபப்படுகிறார். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை அந்த 70 வருஷ அடிமைத்தனமும் முடிந்த பிறகு தானியேலுடைய வாழ்க்கை அதன் பிறகும் நீண்டு போகிறது. 120 ராஜ்யங்களுக்கும் தலைவனாக அவர் உயர்த்தப்படுகிறார். இனி ஒருவர் யோசேப்பு. யோசேப்பை பற்றி நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனம். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அவதின் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் கனி தரும் செடி, அதன் செடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பு யாக்கோபுக்கு செல்ல மனைவியுடைய ராகோலுடைய மூத்த மகன் யோசேப்பு. தந்தை சகோதரர்கள் எல்லாரும் இவன் ஒரு சொப்பனம் காணுவான். இதை சொன்ன உடனே தந்தைக்கு கோபம் வரும், சகோதரர்களுக்கு கோபம் வரும். இவர்கள் கொண்டு குழியிலே போடுவார்கள். குழியிலே போட்டு பின்ன இவனை யூதா சொல்லுவார், நம்ம விற்று போடுவோம். யூதா சகோதரன் விற்று போடுவோம் என்று இஸ்மவேல் இடத்தில் விற்று போடுவார்கள். இவன் இந்த மாதிரி அபாய கட்டங்களை தாண்டி, இது 17 வயசில் நடக்கிறது யோசேப்புக்கு. இந்த அபாய கட்டங்களை தாண்டி எகிப்து கொண்டு போவார்கள். அங்கே எகிப்தில் கொண்டு போய் அங்கே பார்வோனின் வீட்டிலே, பார்வோனின் வேலைக்காரன் போத்திபார் வீட்டிலே அங்கே வேலைக்கு வைப்பார்கள். பார்வோனுடைய அசிஸ்டண்ட்டுகளை தான் போத்திபாருடைய வீட்டிலே அங்கே அடிமையாக வாங்கி அங்கே வேலைக்கு அமர்வான். அங்கே வேலைக்கு அமர்ந்தபோது அங்கேயாவது நிம்மதியாக வாழலான்னு பார்த்தா போத்திபாரனுடைய மனைவியின் நிமித்தம் அவனுக்கு அங்கேயும் வாழ முடியவில்லை. அங்கேயும் அவளுடைய தொந்தரவு பொறுக்க முடியாமல் அங்கே அவன் தேவனுக்கு உண்மையாக வாழ்கிறான், தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறான், எந்த தவறும் பண்ணவில்லை. அங்கே இருந்து ஓடுகிறான், அடுத்து ஜெயிலுக்கு போகிறான், ஜெயிலில் இருக்கிறான். 30 வயசு 13 வருஷங்கள் இப்படி அவன் கஷ்டப்படுகிறான். இந்த கஷ்டத்தில் எல்லாம் அவன் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தான். இந்த கஷ்டங்கள் வருகிற நேரத்தில் சகோதரங்கள் துரத்தும் போதும், அடிமைகளாக விற்கும் போதும், குழியிலே போடும் போதும், போத்திபார் வீட்டிலே போய் அந்த மனைவி நச்சரிக்கும் போதும், ஜெயிலில் இருந்த போதும் இதன் கர்த்தரின் கையில் அடங்கி இருந்தான், கர்த்தருக்குள்ள கையில் அடங்கி இருந்தான். அவன் எந்த சஞ்சலம் படவில்லை, எந்த துயரமும் படவில்லை. இவனுக்கு தீமை செய்தவர்களை யாரையும் நினைத்து இவன் வருத்தப்படவும் இல்லை. கர்த்தரின் கைக்குள் பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்தான் இந்த யோசேப்பு. அங்கே ஒரு நாள் உயர்த்தப்படுகிறார். பார்வோன் கூப்பிடுகிறார், பார்வோன் இடத்துக்கு போகிறார். பார்வோன் காண்கிற கனகை சொல்லிக் கொடுக்கிறார். எகிப்தை ஆளுகை செய்ய இப்படி செய்ய வேண்டும் என்று இந்த யோசேப்பு சொன்னது நிமித்தம் அங்கே யோசேப்பு இந்த எகிப்தின் அதிபதி ஆகிறார். எகிப்து தேசத்துக்கு அதிபதி. இனி நீதான் இந்த தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும், நான் உனக்கு மேலாக இருப்பேன், இந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவன் நீ. ஒரு மனிதன் கையை காலை நீட்ட வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய அதிகாரம் இல்லாமல் அவன் கையை நீட்டவோ காலை நீட்டவோ முடியாது. அப்படியான ஒரு பெரிய அதிகாரத்தில் வருகிறான் இந்த யோசேப்பு. நாம இருந்தா என்ன செய்வோம்? அப்படியா இருந்தால் முதல்ல போத்திபாரின் மனைவியையும் போத்திபாரையும் கொண்டு வாருங்க, ஜெயிலில் போடுவோம் என்று சொல்லுவோம். அப்படி செய்யவில்லை, யாருக்கும் தீமை செய்யவில்லை. சகோதரர்களுக்கு தகப்பனாருக்கு எல்லாம் ஒரு இடத்தை உண்டு பண்ணி கொடுத்து, கோசேன் நதிக்கரையிலே ஆடு மாடுகள் மேய்வதற்கு ஏற்றபடியான இடத்தை உண்டு பண்ணி கொடுத்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உண்டு பண்ணி கொடுக்கிறார். அவர்களுக்கும் அவன் தீமை செய்யவில்லை. பல ஏற்பாட்டிலே யோசேப்பை போல தானியேலை போல நல்ல மனிதர்களை காண முடியாது. மற்றவர்கள் எல்லாம் 5 நற்காரியங்களில் இருந்தால் 10 தீமையான காரியங்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில் இருக்கும். யோசேப்பு அங்கே எல்லாம் நன்மையை எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். பஞ்சகாலத்தில் பிற தேசத்தாரும் வந்து ஆகாரங்களை வாங்கி, உணவு தானியங்களை வாங்கி கொண்டு போகிறார்கள். அப்படி யோசேப்பு அங்கே நன்மை செய்து அதன் நிமித்தம்தான் அங்கே ஆதியாகமம் 49வது வசனத்தில் நாம் 49வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை யாக்கோபு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். யாக்கோபு இறந்து போகிற நேரத்தில் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஓசியா 14:5-6 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, ஓசியா 14, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன்,
அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனைப் போலவும் இருக்கும். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். இஸ்ரவேலருக்கு யாருக்கு? கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழ்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய வேதத்தை படிக்கிறவர்களுக்கு, கர்த்தரோடு முழங்காலில் ஜெபிக்கிறவர்களுக்கு, கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறவர்களுக்கு நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனனைப் போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனையைப் போல இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிரம்பி வாழும்போது மலருவீர்கள், வேரூன்றி நிற்பீர்கள், படருவீர்கள், வாசனை வீசுவீர்கள். பிறருக்கு நற்காரியங்களை செய்து பிறருக்கு வாசனை வீசுவீர்கள். உங்கள் குடும்பங்கள் மலரும், உங்கள் குடும்பம் வேரூன்றி நிற்கும். இது எப்போது? தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய பிரசன்னத்தில் வாழும்போது நிச்சயமாக உங்களை தேவன் மலரச் செய்வார், துளிர்க்கச் செய்வார், பூ பூக்கச் செய்வார், காய் காய்க்கச் செய்வார். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏசாயா 27:6 வசனம். ஏசாயா 27:6 வசனம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். இது ஒரு தீர்க்க தரிசனம். ஏசாயா தீர்க்கதரிசி கிறிஸ்துவுக்கு முன் 600 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் வார்த்தை தான் இங்கே. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். யாக்கோபு வம்சத்தில் இருந்துதான், யாக்கோவின் பேரு தான் இஸ்ரவேல். சுருக்கமாக சொல்கிறேன், இஸ்ரவேல். இஸ்ரவேலுடைய பிள்ளைகள் தான். யாக்கோபு எத்தனாக இருப்பான்? 20 வருஷம் தாவான் தன்னுடைய மாமனார் வீட்டில் ஆடுகளை வளர்த்து வேலை செய்வான். அவன் திரும்பி எல்லா ஆஸ்திகளோடும் திரும்பி வரும்போது ஒரு இரவு ஒரு தூதனானவரை கண்டு அன்று இரவு முழுவதும் போராடி அவன் இஸ்ரவேல் என்றுள்ள ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். அந்த இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து தான், யூதா வம்சத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்து பிறப்பார். இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகுதான் அவர் சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய் தேற்றரவாளனை இந்த பூமியில் அனுப்பி ஆவியால நிரப்பி அதன் பிறகுதான் நாம் உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மதம் வந்தது. நாம் கிறிஸ்தவத்தை தொழுது கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்து முன்னாக இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் தேவனை தொழுது கொள்ள முடியும். யூதர்களுக்கு மட்டும்தான் தேவனை தொழுது கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து பிறக்கிறது, யாக்கோபு வம்சத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து மூலம்தான் நாம் உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மதம் நமக்கு பரவுகிறது. எல்லா ஜனங்களும் பிற ஜாதிகளும் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு காலம் நமக்கும் தேவனை தொழுது கொள்ளவும், நம்மை இங்கே இருந்து பிரசங்கிக்கவும், நீங்கள் இதை கேட்கவும் இது தேவன் செய்கிற கிருபை. அப்போஸ்தலர் அதிகாரத்திலே 9வது அதிகாரத்தில் கர்த்தர் இந்த சவுலை தெரிந்தெடுக்கிறார். இவன் அப்போஸ்தலர் 9:15 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் புறஜாதிகளுக்கும், புறஜாதிகள் நம்மை மாதிரிப்பட்டவங்களுக்கு, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷம் சொல்லக்கூடியவன் இந்த சவுல் தான் பின்ன பவுல் என்று பெயர் மாற்றப்படுகிறது. பவுல் இவர் இஸ்ரவேல் புத்திரருக்கும், அந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் தான் இந்த பவுல். பவுல் கர்த்தர் தெரிந்து எடுக்கிறார். தெரிந்து எடுத்ததுக்கு அப்புறம் இவன் பல மொழிகள் பேச தெரிந்தவர். ரோம மொழி இவருக்கு தெரியும்.
இவர் 7 வருடம் இந்த ஊழியத்திற்கொன்னும் அதிகமாக இறங்காமல் அப்படியே இருப்பார். அதன் பிறகுதான் இவர் 13வது அதிகாரத்தில் தான் உலகமெங்கும் இவர் எல்லா தேசத்துக்கும் சுவிசேஷத்தை செல்கிறார். முதல்ல இவருடைய ஊழியம் என்ன ஊழியம்? காணிக்கை எடுப்பு, தர்மப்பணம் பிரிப்பு. இவனும் பர்னபாவுமாக காணிக்கை எடுத்துக் கொண்டிருப்பார்கள். பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சம் வசனம் பேச அனுமதிப்பார்கள். அப்போதுதான் தீர்க்க தரிசனங்கள் வரும். அப்போது ஆட்களுக்கு சுகமடைவார்கள், ஆவியால் நிரம்புவார்கள். இவர் 14 நிருபங்களை எழுதுகிறார். இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் இந்த 14 நிருபங்களும் நாம் அனைவருக்கும் படிப்பதற்கு இதன்படி வாழ்வதற்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அதான் கர்த்தர் அங்கே சொல்கிறார், இவன் யூதருக்கும் இஸ்ரவேலருக்கும் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கக்கூடிய மனிதன் என்று பவுலை கர்த்தர் அங்கே சொன்னது போல இன்றைக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் இந்த 14 நிருபங்களை படிக்கும்போது தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து இந்த அதிகாரங்களை படிக்கும்போது ஊழியக்காரர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எல்லாம் தெளிவாக எழுதியிருக்கிறார். இவருடைய காலத்திலே தான் உலகத்திலே கிரேக்க மொழி இருந்தது. நமக்கு இன்றைக்கு ஆங்கில மொழி நமக்கு உலகத்தில் இன்டர்நேஷனல் மொழியாக இருக்கிறது. இந்த ஆங்கில மொழி தெரிந்தால் உலகத்தில் எந்த நாட்டுக்கும் போய் நமக்கு வரலாம். இப்போ பிளைன் ஓட்டுகிறார்கள், அவர்களுக்கு சிக்னல் கொடுக்கிறதெல்லாம் பல நாடுகளில் உள்ள பிளைன்கள் வருகிறதெல்லாம் இவர்களுக்கு ஆங்கில மொழியிலே தான் இப்போது எல்லாம் சிக்னல் கொடுக்கப்படுகிறது. அதே போல் அன்றைக்கு உலகத்தின் பொதுவாக மொழி இருந்தது கிரேக்க மொழி. மகா வீரர் அலெக்சாண்டர் கிறிஸ்துவுக்கு முன் 334வது வருஷத்தில் உலகம் முழுவதையும் ஒன்றிணைத்தார். இன்றைக்கு இருக்கிற ஆஸ்திரேலியா, அமெரிக்கா தவிர மற்ற தேசங்களை ஆப்பிரிக்கா, ஆசியா கண்டங்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஆளுகை செய்யும் போது அங்கே எல்லா மக்களும் ஒரு மொழியை படிக்க வேண்டும், ஒரே மொழியாக இருக்க வேண்டும். என்னுடைய தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஒரே மொழியை பேச வேண்டும். அவர்கள் வீட்டில் அவரவர்கள் குடும்பத்தில் அவர்களுடைய சொந்த மொழியை பேசட்டும். மற்றவர்கள் அனைவரும் எங்கள் தேசத்து மொழி கிரேக்க மொழியை படிக்க வேண்டும் என்ற கிரேக்க மொழியை கொண்டு வருகிறார். அந்த கிரேக்க மொழி இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய காலத்தில் இவன் கிரேக்க மொழி தெரிந்தவன். முதலில் ரோமருக்கு தான் நிருபம் எழுதுகிறார். முதல் நிருபம் நாம் பைபிளில் பார்ப்போம். முதல் நிருபம் ரோமருக்கு நிருபம் எழுதினால் இந்த ரோமர் அவர்கள் வணிகம் செய்யக்கூடியவர்கள், உலகம் முழுவதும் வணிகம் செய்யக்கூடியவர்கள். அங்கே இருந்து உலகம் முழுவதும் அந்த செய்தி, கிறிஸ்துவின் செய்தி பரவும். உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் பலனால் நிரப்பப்பட்டிருக்கிறது. உலக மக்கள் அனைவரும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடிகிறது இந்த பவுலினால். நாம் அன்றைக்கு முதல்ல ஆரோன் பிரதான ஆசாரியன், இப்போது நமக்கு பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து. நாம் இயேசு கிறிஸ்துவோடு நாம் வேண்டிக் கொள்ளும் போது அவருடைய சன்னிதானத்தில் அவருடைய பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தில் வாழும்போது, கர்த்தருடைய பிரசன்னத்தில் மறைந்து நாம் வாழும்போது நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி உங்களுக்கு என்னென்ன தேவை உண்டோ உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார், உங்கள் தேவைகளை நன்மைகளை எல்லாம் சந்திப்பார் என்று நான் சொல்லி தேவன் இந்த வார்த்தைகளை என்னோடு பேசினதற்காக ஆண்டவருக்கு நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் சிறிய ஒரு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த இடத்தில் இந்த கூடுகையை நடத்தி தந்த ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கூடுகையை நீர் நடத்தி தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு வேதத்தை கற்றுத்தந்து என்னோடு இருந்து பேசியதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, இந்த தேவ ஜனங்கள் ஆண்டவரே, இந்த சகோதரர்கள் ஆண்டவரே, பிரியமானவர்கள் ஆண்டவரே, தேவ வேத வசனத்தின்படி வாழும்படியாக இவர்களுக்கு இருதயங்களில் கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமாக வாழ, உம்முடைய பிரசன்னத்தில் மறைந்து வாழ ஆண்டவரே, ஆரோனின் கோல் ஆண்டவரே, அந்த உடன்படிக்கை பெட்டி ஆண்டவரே பரிசுத்த தலத்தில் பிரசன்னத்தில் இருந்து துளிர் விட்டு காய் காய்த்து பூ பூத்து காய் காய்த்து பழம் பழுத்தது போல ஆண்டவரே, இவர்கள் எல்லாம் உம்முடைய தேவ பிரசன்னத்தில் இங்கே வந்திருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, இது ஒரு தேவ பிரசன்னம். ஆண்டவரே, இந்த கூடுகையை நடத்துகிறவர் நீங்க தான் ஏசப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு பரிசுத்த ஸ்தலமாகிய உடன்படிக்கை பெட்டி இருந்த அதே மாதிரி இங்கே எங்களுக்கும் ஒரு இடத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடி உம்மை நாடி உம்மை முழுவதுமாக நம்பி
உங்கள் தேவ பிரசன்னத்தில் வந்து நாங்கள் அனைவரும் கூடி ஜெபிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு அநேக தேவைகள் உண்டப்பா. ஒவ்வொரு உள்ளங்களும் உமக்குத்தான் தெரியும் ஆண்டவரே. இந்த உள்ளங்களில் நீங்கள் கிரியை செய்து அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்தியுங்கப்பா ஆண்டவரே. இந்த முதல் செவ்வாய்க்கிழமை இந்த தேவ பிரசன்னத்திற்கு நாங்கள் போனோம். தேவனுடைய ஆவியால் நாங்கள் நிரம்பினோம் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் தேவன் எங்களுக்கு சுகத்தை தந்தார், எங்களுக்கு பலனை தந்தார், எங்கள் குடும்பத்தில் அமைதியை தந்தார், எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தந்து உதவினார் என்றுள்ள உணர்வு இந்த மாதம் முடியும் போது இவர்கள் அனைவருக்கும் வர வேண்டும் கர்த்தாவே. இவர்கள் அனைவருக்கும் வர வேண்டும் ஆண்டவரே. இவர்கள் குடும்பங்களில் உள்ள திருமண தடைகளை மாற்றுங்கப்பா. படிக்காத பிள்ளைங்களுக்கு படிக்க வேண்டிய ஞானத்தை கொடுங்கப்பா. போதை பழக்க வழக்கங்களில் இருக்கிறவர்களுக்கு போதை பழக்க வழக்கங்களில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்குங்கப்பா. தீராத நோய்களில் இருக்கிறவர்கள் நோய்கள் தீர்ந்து சுகமாக வாழ கிருபை செய்யுங்கப்பா. இவர்கள் அனைவரும் உமக்கு பிரியமாக வாழ கிருபை செய்யுங்கப்பா. இவர்கள் அனைவரும் உமக்கு உண்மையாக உத்தமமாக தினசரி வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவரே உமக்கு பிரியமாக வாழவும் இந்த இடத்தில் ஒரு சாட்சியாக ஆண்டவரே எழுப்புங்கப்பா. இந்த இடத்தை ஒரு ஆசீர்வாதமான ஸ்தாபனமாக இந்த இடத்தை நீங்கள் மாற்றுங்கப்பா. உம்முடைய நாமம் இங்கே இருக்கிறது. உம்மை தேடி வந்தால் இந்த இடத்திற்கு போனால் எங்களுக்கு எல்லாம் நன்மையாக நடக்கிறது என்றுள்ள உணர்வை நீங்கள் கொடுங்கப்பா. எல்லார் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தொழில்களை அவர்கள் என்னென்ன தொழில்கள் செய்கிறார்களோ அந்த தொழில்கள் மூலம் எல்லாம் ஆசீர்வாதம் ஆக்குங்கப்பா. ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் கொடுங்கப்பா. கர்த்தாவே எல்லா நன்மைகளை கொடுத்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியால் இவர்களை நிரப்பி இவர்கள் உமக்கு பிரியமாக வாழ கிருபை செய்யுங்கப்பா. இவர்கள் குடும்பம் ஆண்டவரே ஆரோனின் கோல் துளிர்த்தது போல ஆண்டவரே பூ பூத்தது போல ஆண்டவரே காய் காய்த்து பழம் பழுத்தது போல இவர்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே மலர்ந்து ஆண்டவரே பூத்து ஆண்டவரே காய்த்து ஆண்டவரே இவர்கள் கனிதரும் திராட்சை செடிகளாக இவர்கள் குடும்பங்கள் வளர கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்கப்பா. எல்லா நன்மைகளையும் கொடுத்து இவர்களுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உமக்கு உண்மையான பிள்ளைகளாக உமக்கு ஆசீர்வாதமான உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதம் கூடியமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பமாக இவர்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக அமைய கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.